ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போத்தீஸோட டிஜிகோல்டு மெச்சூர்ட் ஆகிடுச்சு. டிஜிகோல்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஷாப்புக்கு போகலை. எனக்கு வந்து ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு, கஸ்டமர் கேரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் தான், நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆன்லைன் ஷாப்பிங்க்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான். அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டிஜிகோல்டு வந்து மெச்சூர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்கக்கிட்ட சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டேட் உங்களுக்கு ஆப்பில் ஷோ ஆகுது இல்லையா, அந்த டேட்டில் தான் நீங்கள் கால் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சரி உங்களுக்கு நாங்கள் திரும்ப கால் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 ஸ்கீம் இருந்துச்சு. ஸோ 2 ஸ்கீமோட ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் அதை வந்து மெயில் அனுப்பிச்சிடணும். மெயில் அனுப்புனதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஃப்ரைடே அவங்களே எனக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பில்லிங் ப்ராசஸ்குள்ளேயே போகலை. அன்றைக்கே முடிஞ்சிரும்னாங்க. அப்புறம் திரும்ப அவங்க கால் பண்ணல. நான் பண்ணப்பையும் எனக்கு லைன் கிடைக்கல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த லைன்லேயே ஹோல்ட்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே கால் பண்ணும்போது கால் எடுக்கலை. அவங்க கனெக்ட் பண்ண முடியல அவங்க கூட என்னால். சண்டே வந்து லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மண்டே திரும்ப அவங்களே கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள் அமௌண்ட் வந்து எங்ககிட்ட ஒரு 200 ருபீஸ் இருக்குது, அதுக்கு நாங்கள் வவுச்சராக அனுப்பிச்சிட்றோம். நீங்கள் திரும்ப ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அந்த வவுச்சர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேம், நான் நெக்ஸ்ட்டு டிஜிகோல்டு போத்தீஸில் போடலை, எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவும் இல்லை, எனக்கு 1 கிராம் சில்வர் காயின் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் 20 மில்லி காயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மண்டே ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த காயின் ஸ்டாக் இல்லை, 2 கிராம் 4 மில்லிகிராம் காயின் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லினதும் 2 கிராம் தான் சில்வர் பார் இருக்குது காயின் எங்ககிட்ட இருக்குது, 1 கிராம் காயின் இல்லை, எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எவ்வளோன்னு நீங்கள் பில் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 289 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்கல, நம்ம எவ்வளோ கிராம் சேர்த்துருக்கோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம். ஏன்னா இந்த சில்வர் பார் வாங்குகிற ஐடியா வந்து எனக்கு இல்லை அப்போதைக்கு. சரி ஓகே, நம்ம தான் ஏதாவது 100 இந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். அதனால நானும் கால்குலேட் பண்ணி பார்க்கல. அன்னைக்கே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க மண்டே. அதே மாதிரி அன்றைக்கி நான் மண்டே ஒரு 3 o'clock போல் தான் பேமெண்ட் பண்ணேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அன்றைக்கே வந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. டியூஸ்டே மதியமே எனக்கு காயின் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. பேக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பில்லும் அது கூட இருந்துச்சு. நம்ம டெலிவரி பர்சன்கிட்ட வழக்கம் போல் நம்மளோட ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. காயின் வந்து இந்த மாதிரி தான் பேக் பண்ணி இந்த பையில் போட்டு இந்த பாக்ஸில் வச்சு வந்து இருந்துச்சு. நல்லா நீட்டாகவே ஃபுல்லாக சீல்டு பேக்கிங் தான். அந்த டக்குன்னெலாம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப சேஃபாக அண்ட் நீட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காயின் காமிக்கிறேன். சில்வர் காயின் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் காயின் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 கிராம்ஸ் காயின், போத்தீஸ் ஸ்வர்ணமகால் லோகோ போட்டிருக்கு. இதுவுமே அப்படி தான், பின்னாடி வந்து போத்தீஸோட லோகோ இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயின் 2 கிராம் காயின், 2 கிராமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க பில்லில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெயிட் எல்லாமே. நான் பே பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம்லேயும் சேர்த்து, ஃபஸ்ட்டு ஸ்கீமில் 11,838 ருபீஸ் வந்து நான் பே பண்ணியிருந்தேன். செகண்ட் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 11,549 பே பண்ணியிருந்தேன். மொத்தம் நான் 23,387 பே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 289 பே பண்ணியிருந்தேன். இந்த அமௌண்ட் நான் பே பண்ணிவிட்டு 2 கிராம் கோல்டு காயினும் 2 கிராம் சில்வர் காயினும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கீமில் சேவ் பண்ணியிருந்த அமௌண்ட் இது. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணது 289 பண்ணியிருந்தேன். டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட்டு. இதில் சில்வருக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் போடலை. பெர் கிராம் 250 ருபீஸ்னு 500 லெஸ் பண்ணிட்டா கூட 23,176 ரூபாய்க்கு நான் 2 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கோல்டு காயின், இன்க்ளூடிங் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. இப்போ பெர் கிராம் வந்து பார்த்திங்கன்னா 11,588 ருபீஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இருக்கிற மார்க்கெட் ரேட் கம்பேர் பண்ணும்பொழுது இது வந்து எவ்வளோக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு.
ஸோ எப்படி பார்த்தாலுமே டிஜ் கோல்டு வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு பில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கீமில் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தோம், பெனிஃபிட் எவ்வளோ, செகண்ட் ஸ்கீமில் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தோம், பெனிஃபிட் எவ்வளோ, டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், நம்ம வாங்கின காயின் எவ்வளோ, எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து எவ்வளோ மில்லிகிராம்ஸ் அவங்கக்கிட்ட இருந்துச்சு, அது எல்லாமே நான் போட்டேன். பட் எனக்கு வந்த பில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. 2 கிராம் சில்வர் வந்துச்சு. அதுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே போடலை. 512ன்னு போட்டிருந்தாங்க. 2 கிராம் 250னா 500 தான் வரணும். அப்போ வேஸ்டேஜும் சேர்த்தாங்களா என்னன்னு தெரில. 512 போட்டிருந்தாங்க. கோல்டு காயினுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே ஒரு அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. இது அந்த ஆவரேஜ் ரேட்டுக்கும் மார்க்கெட் ரேட்டுக்கும் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 109 மில்லிகிராம் இருந்துச்சு இல்லையா, அது போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸ்கீமில் நான் சேவ் பண்ணது 1 கிராம் தான். இங்கே ஸ்கீம் வெயிட்டுன்னு போட்டு 2.95ன்னு போட்டிருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்றதும் எனக்கு தெரியல கரெக்டாக. பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி தான் சொல்லணும். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண அமௌண்ட் வந்து 289 ருபீஸ் தான் பே பண்ணியிருக்கேன். நான் கட்டியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,387 ரூபா தான் கட்டியிருக்கேன். இது நான் கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றது தெரியல. நான் இப்போ லாஸ்ட்டில் வாங்கியிருக்கேனா, இல்லை அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேனா, இல்லை அவங்க அமௌண்ட் என்கிட்ட இருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியல. சரி, ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலான்னு ஜிஆர்டியில் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து 656 ரூபா வந்து நமக்கு வேஸ்டேஜ் வருது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. ஜிஎஸ்டி வந்து 805 ரூபா வருது 2 கிராமோட கோல்டு காயினுக்கு. கோல்டு ரேட் வந்து 13,130 ரூபா இருக்கும்போது நான் வந்து வாங்கின அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13,440 ரூபா மார்க்கெட் ரேட். ஓகேங்களா, சரி நம்ம இந்த ரேட்டே வச்சுப்போம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 1,461 ரூபா வருது. எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 100 பெனிஃபிட்டோடு சேர்த்து நான் வாங்கின காயினை லெஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து அதிகமாக இருந்தது ஸ்கீம்லன்னு சொன்னேன் இல்லையா, அதோட வேல்யூ போட்டு பார்த்தா 1,474 ரூபா வருது. அப்போது 1,474 ரூபா நான் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டிக்கு பே பண்ணணும். அதுக்கு பதிலாக எனக்கு வந்து இந்த 100 மில்லிகிராம்ஸ் வந்து அதில் டேலி ஆன மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தாலும் 2 கிராம் சில்வர் பார் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. பட் நான் இதை உங்களுக்கு கிளியராக அவங்க எந்த மாதிரி கால்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து எனக்கு இது 100% வந்து லாபமாக தான் இருந்துச்சு டிஜிகோல்டை பொறுத்தளவுக்கு. இப்போது நான் ஒரு 2 கிராம் காயின் போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 27,643 இன்றைக்கி இருக்கிற ரேட் படி இருக்குது. அப்படி இன்றைக்கி இருக்கிற ரேட் படி நான் 27,000 ஸ்ட்ரைட்டாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமான அமௌண்ட்டாக தான் சேவ் பண்ணேன். 100, 200, 300 இந்த மாதிரி தான் பண்ணேன். இந்த டிஜிகோல்டு இருந்ததால் என்னோடய அன்வான்ட் எக்ஸ்பென்சஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். எனக்கு நீட் என்னவோ அதுக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப லாபமாக இருக்குது, ஒரு டிசிப்ளினாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பெருசாக ப்ராஃபிட் இருக்குது இல்லை அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டா கோல்டோ டிஜி கோல்டோ வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் எந்த ஷாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்றத தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 500 மில்லிகிராம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கூட அதோட வேல்யூவே இன்றைக்கி பார்க்கும்போது நியர்லி ஒரு 7,000 கிட்ட வருது. 100 மில்லிகிராம்ஸ் கூட இருக்கட்டுமே, நீங்கள் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ்க்கு எப்படி ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். டிஜிகோல்டில் எப்படி அதிகமான கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன டிஜியில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்றதை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.